வணக்கம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் ஜிப்மரில் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஆரம்பத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சத்குருவோட எல்லா இன்டர்வியூஸு அவங்க பேசுகிறதெல்லாம் வீடியோ போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பார்க்குறதையும் நான் சொல்வேன், இதெல்லாம் நீங்கள் சும்மா உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் கேட்குறது எதையும் நீங்கள் லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ண போகிறதில்ல, எதுக்கு பார்க்குறீங்க அப்படிலாம் சொல்லி அவரை கிண்டல் பண்ணுவேன். பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் அப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப நமக்கு எதுவும் சப்போர்ட் இல்லாத மாதிரி ரொம்ப அப்செட்டாக, ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரியே இருக்குது. நம்ம பண்ணுறது எதுக்குமே ஒரு நல்ல அவுட்புட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு. எதுக்கு எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணோம், எதுக்கு எல்லோரும் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நம்ம விழுந்து விழுந்து செய்கிறோம், நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பா இடத்துல நான் இருந்து எல்லாம் செஞ்சிட்டு இருந்தது போக இப்போ வந்து எதுக்கு நான் செய்யணுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்போது அதனால் வந்த வெறுப்பு, அதனால நாங்கள் ஒரு மாதிரி எல்லார்கிட்டையும் கோவப்படவும், எல்லாரையும் ஒதுக்கி நான் மட்டும் தனியாக ஐசோலேட் ஆகி இருக்கிறதும், ப்ளஸ் நான் எப்பயும் செய்யக்கூடிய வேலையை கூட ஒரு பதட்டத்தோடு, நல்லா தெரிஞ்ச விஷயத்தையும் ஒரு பதட்டத்தோடு செய்ய அந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. எல்லோரும் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அது நான் ரியலைஸ் பண்ணல. பட் ஸ்லோவாக நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு செஷன் பாண்டிச்சேரியில் நிறைய முன்னாடியெல்லாம் தெரியும், பட் எதுக்குமே வரணும்னு ஒரு இனிஷியேஷன் எனக்குள்ளே வந்ததே கிடையாது. ரீசெண்டாக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அது ஏதோ கிளிக் ஆகிருக்கு. நான் வரணும்னு நானே விருப்பப்பட்டேன். நானே வாலண்டியராக நான் போகிறேன்னு வீட்டில் சொல்லிவிட்டு இதுக்கான டைம் ஒதுக்கி நான் வரவும் செஞ்சேன். இந்த 7 நாள் ப்ரோக்ராம் வந்து ரியலி எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கு. என்னோடய பதட்டம் குறைஞ்சிருக்கு, அது நல்ல கண்கூடாக தெரியுது. ப்ளஸ் அந்த எல்லார் மேலே இருந்த வெறுப்பெல்லாம் வந்து தேவையில்லாததாக எனக்கு இப்போ தோணுது. எதுக்கு நம்ம செய்கிறத நம்ம செய்வோம், அதுக்கான பராபலன் வந்து நம்ம இப்போ உடனே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வரும்போது வரும், இல்லைனாலும் நம்ம கடமை நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இது இன்னமும் நல்லா கொஞ்சம் நாள் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி இன்னும் அன்பாக இன்னும் நிறைய பேருக்கு என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு நான் இப்போ ஆசைப்படுறேன். அதுக்கு கடவுள் எனக்கு ஹெல்த்தும் சரி, என்னோடய மென்டல் ஸ்டேட்டஸையும் நல்லா வச்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்த இந்த ஈஷா யோகா டீமுக்கும் சத்குருக்கும் இங்கே உள்ள எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ண எல்லாருக்குமே, அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு தெரியப்படுத்தின எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றி. இட் ஹஸ் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் மை லைஃப் இந்த 7 நாள். தேங்க்யூ ஸோ மச்.